தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கியதில் அரசியல் இல்லை என்றால் வரவேற்பதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு, இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதில் அரசியல் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் கடிதம் எழுதி தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரினாரா என்று தெரியவில்லை. அவருடைய வேண்டுகோள் இல்லாமலேயே இந்திய ஒன்றிய அரசு அல்லது உள்துறை இந்த பாதுகாப்பை வழங்கியிருக்குமேயானால் அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வழங்கியிருக்குமேயானால் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதிலும் ஒரு அரசியல் இருப்பதாக பொது வெளியில் விவாதங்கள் எழுந்துள்ளன. எப்படி இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு முதன்மையானது, வரவேற்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு பயணிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் இது எல்லாமே ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சில அரசியல் ஆர்வலர்கள் பேசுறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பக்கூடியவர்கள். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு விவாதங்களை யூகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணியில் வலுவாக இடம்பெற்றிருக்கிறது, தொடர்ந்து பயணிக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான யூகங்கள் தேவையற்ற ஒன்று. 15% அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறாரு. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவர் அப்படி முன்கூட்டியே அறிவிக்கிறார். அவருக்கு அப்படி வாக்கு வங்கி இருக்குமேனால் அது தேர்தலில் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியதற்கு மக்கள்தான் பதில் கூற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சகோதரர் விஜய்க்கு எதுக்கு ஒய் கேட்டகரி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு நான் அதான் சொல்றேன். தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கான, தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான எத்தனோ பேர் பாடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல அச்சுறுத்தல் இருக்கு. அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்காம இன்னைக்கு சகோதரர் விஜய்க்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்புக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கனா அதற்குண்டான பதில் ஜனங்க கிட்டயே உங்ககிட்டயே இருக்கு, எங்கிட்ட கேட்காதீங்க.